ஒரு அம்மா சாங் ஒன்று கேளுங்க. ஓகே சார். தாய் கொடுத்த மூச்சில அவ கத்து கொடுத்த பேச்சில ஆளாகி நிற்கிறேன் மனுஷனா, அந்த தெய்வத்தை நான் தான் மறப்பேனா. தாய் கொடுத்த மூச்சில அவ கத்து கொடுத்த பேச்சில ஆளாகி நிற்கிறேன் மனுஷனா, அந்த தெய்வத்தை நான் தான் மறப்பேனா. அவன் மடியில என்ன போட்டு பாடுல தாளாட்டு, அவ மடியில என்ன போட்டு பாடுன தாளாட்டு, இப்ப கூட காதோட கேக்குது, என் கண்ணோரம் கண்ணீரெட்டி பாக்குது. தாய் கொடுத்த மூச்சில அவ கத்து கொடுத்த பேச்சில ஆளாகி நிற்கிற மனுஷனா, அந்த தெய்வத்தை நான் தான் மறப்பேனா. கூட ஒரு 100 நாள் 1000 நாள் அடுத்த படம் அப்படிங்கிற மாதிரி பெட்டியோட போயிடும் அது. ஓகே ஓகே. பட் வாழ்வியலோட கலந்தது தான் தாய் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு சிச்சுவேஷனே கிடையாது. அது என்னைக்குமே வந்துட்டு ரீங்காரம் வேணும். அது மாதிரி படைப்புகளால வந்துட்டு நம்மளை டச் பண்ணவங்கள தான் நீங்க நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் இருக்கணும். இசைங்கிறதும் பாட்டுங்கிறதும் அப்படிதான் இருக்கணும். ஆமா, அதுக்கு ட்ரெண்டு கண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. தாய் கூட நம்ம தந்தையும் நமக்கு பெருசு தான். ஆமா, அவரை பத்தி ஏதாச்சும் சாங் வச்சிருக்கீங்க? அது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, எனக்கு மட்டும்